லாபம் தரக்கூடிய பிஸ்னஸையும் அது பாதிச்சது. ஸோ 2009, 10, 8 ஸோ 2008லேருந்து 10 இந்த காலகட்டத்தில் ரொம்பவே பெரிய நெருக்கடிகளை வந்து எலான் மஸ்க் அவர்கள் சந்திக்க நேரிச்சு. ஸோ பேங்க்ரப்சி வரைக்கும் போயிட்டாரு. அப்போது ஒரு பேட்டி இதை வந்து நம்ம ஆல்ரெடி இன்னொரு உயர்வு செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மால் கிளான்ஸ் பார்த்துப்போம். இன்னும் ரீகால் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நிருபர் கேட்கும்போது நீங்கள் You had that third failure in a row. Did you think, I need to pack this in? Never. Why not? I don't ever give up. I mean, I'd have to be dead or completely incapacitated. இவ்வளோ லாஸ் ஃபேஸ் பண்ணும்போது பேங்க்ரப்சி பக்கம் வரைக்கும் வந்தாச்சு, விட்டு கொடுத்துடலாம், இதை வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்களான்னு கேட்டபோது நெவர் அப்படிங்கிற பதில் தான் வந்து எலான் மஸ்க் அவர்கள் கொடுத்தாங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணிச்சு. எலான் மஸ்க் மாதிரியான ஒரு நபருடைய அந்த வந்து விட்டு கொடுக்காம நான் வந்து ஒரு விஷயம் கொண்டிருக்கேன்னா அதை நான் எப்படியாவது முடிப்பேன் அப்படிங்கிற அந்த